சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம். பழைய ஏற்பாட்டில் சாட்சியின் கூடாரம் 3 பகுதிகளை கொண்டதாக இருந்தது. எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 2லிருந்து 5வது வசனம் வரை நாம் பார்க்கின்றோம். வெளிப்பிரகாரம் பலிக்காக வைக்கப்பட்டிருக்கிற பலிபீடம், கால்களை கழுவுவதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டி, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம், 3வது திரைக்கு மறைவில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி கிருபாசனம். ஆசாரியர்கள் அங்கு போக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வெளிப்பிரகாரம் சூரிய வெளிச்சத்தில் இருக்கும். தெய்வீக ஒளியானது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அங்கு கதவு இல்லை, ஜன்னல் இல்லை. பொன் குத்துவிளக்குகள் எரிந்து பிரகாசிக்கும்படி அங்கு வைக்கப்பட்டிருக்கும். பலியின் இரத்தத்தோடு வருடத்திற்கு ஒரு தரம் பிரதான ஆசாரியன் மட்டும் திரைக்கு பின் செல்வான். இங்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் மூலம் மட்டுமே அனுபவிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நாம் பாவ மன்னிப்பு மற்றும் சுத்திகரிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் மனசாட்சியில் பாவ செயல்கள் பதிந்து ஒரு காயங்களை அடையாளமாக விட்டு செல்லும். நினைவு, செயல்கள் மற்றும் பேச்சிலே இவைகள் காணப்படலாம். நாம் உண்மையாகவே நம் பாவத்திற்காக மனம் திரும்பினதாலே நாம் நீதிமானாக மாற முடியாது. பாவத்தின் அடையாளங்கள் நம் மனசாட்சியில் காணப்படும். இவைகளை கண்ணீர் மூலமாகவோ காணிக்கை மூலமாகவோ அகற்ற முடியாது. ஏதாவது பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொண்டால் நம் மனசாட்சி பழைய பாவங்களை சுட்டி காட்டி இவைகளெல்லாம் கர்த்தரால் வரும் பழைய பாவத்திற்கான தண்டனைகள் என்று சொல்லும். அநேகருடைய மனசாட்சி குத்தப்படுவதால் பலர் கண்ணீர் விட்டு அழுவார்கள். உபவாசம் மற்றும் தான தர்மங்களை செய்வார்கள். யாத்திரை செய்து பாவ அடையாளங்கள் மனசாட்சியிலிருந்து போய்விடும் என்பார்கள். அவருடைய குற்ற மனசாட்சி நிமித்தம் அவர்கள் வாதிக்கப்பட்டு சமாதானமற்று இருப்பார்கள். பலர் மரண படுக்கையில் அழுது பல காரியங்களை செய்து அநேகருடைய ஆறுதலை பெற்று மனசாந்தி அடைவார்கள். எந்த மனித முயற்சியும் மனசாட்சியில் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே மனசாட்சி நீங்க சுத்திகரிக்கும். ஏனெனில் தம்முடைய சுய இரத்தத்தை கொண்டு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். தீர்க்க தரிசன வசனத்தின்படி இயேசுவானவர் சரீரம் அழிவை காணவில்லை. அவர் முற்றும் பரிசுத்தர். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டவர். அவர் இரத்தம் இன்னும் பரலோகத்தில் இருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அங்கிருந்து மனம் திரும்புகிற பாவிக்கு தெளிக்கப்படுகிறது. இந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது.